அனைவருக்கும் வணக்கம். ஓகேவா, இன்றைய பாடப்பகுதியில் அறிவியல் தொழில்நுட்பத்தில் நம்ம பாலிமர்கள்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். பாலிமர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் பாலிமர்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் ஆஃப் மோனோமர்ஸ். ஓகேவா, அதாவது ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய பல பொருட்களால் ஆக்கப்பட்டது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது பாலிமர்கள் அப்படின்னு அழைப்போம். குறிப்பாக இப்போ நீங்கள் புரதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், புரோட்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? ஓகேவா, அமினோ ஆசிட்ஸ். ஓகே, பாலிமர்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் மீன் இட் இஸ் நோன் டு பி புரோட்டீன். ஓகே, பல அமினோ அமிலங்கள் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது புரதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிஎன்ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால், அப்போ டிஎன்ஏ எதனால் சார் ஆக்கப்படுதுன்னா பல நியூக்ளியோடைடுகள். அப்போ ஒரே மாதிரியான பல நியூக்ளியோடைடுகளால் ஆக்கப்பட்டது தான் எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது நம்ம டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மல்டிபிள் மோனோமர்ஸ் ஜாயின்ஸ் டுகெதர் இட் ஃபார்ம்ஸ் வாட்? பாலிமர். ஓகேவா, பல மோனோமர்கள் ஒன்றிணைந்து தான் எதை உருவாக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது பாலிமர்களை உருவாக்குகின்றது. அப்போ எந்த பிணைப்பின் மூலமாக இவைகள் உருவாக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகப்பிணைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சகப்பிணைப்பு அப்படின்னு எடுத்துக்கொண்டிங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய நான் ஒரு நபர், எனக்கு பக்கத்தில் இன்னொரு மோனோமர், நான் ஒரு மோனோமர், எனக்கு பக்கத்தில் இன்னொரு மோனோமர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்டருந்து ஒரு எலக்ட்ரானை நான் தருவேன், அதே மாதிரி அவங்ககிட்டருந்து ஒரு எலக்ட்ரானை நான் பெற்றுக்கொள்வேன். அப்போ இதன் மூலயமா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, என்கிட்டருந்து அவர் பெற்றுக்கொண்டார், அவர்கிட்டருந்து என்னது நான் என்னது ஒரு எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டேன். ஓகேவா, அப்போ ரெண்டு இடத்துல எனது எக்ஸ்சேஞ்சுன்றது நடக்குது. அதன் மூலயமா ஏற்படக்கூடிய பிணைப்பை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சகப்பிணைப்பு அல்லது கோவலண்ட் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குறிப்பாக இந்த பாலிமர்கள் ரெண்டு விதத்திலும் இருக்கும். நேச்சுரல் பாலிமர்ஸ் இருக்குது, சிந்தட்டிக் செயற்கை முறையிலையும் நம்ம உருவாக்கலாம். இயற்கையாகவே சில பாலிமர்களும் என்னது காணப்படுது. இயற்கையான பாலிமர்களில் தான் நம்ம என்ன சொல்லலாம், புரோட்டீனை சொல்லலாம், அதே மாதிரி டிஎன்ஏவும் என்னது நம்ம சொல்லிக்கொள்ளலாம். இயற்கையாகவே செயற்கையாக கிடைக்கக்கூடிய பாலிமர்களுக்கு என்ன சார் சொல்லலாம்னா அதுதான் உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாலிவீனைல் குளோரைட், பாலிஸ்டைரின், பாலிஎத்திலின், ஓகேவா, டெஃப்லான், நைலான், இது போன்ற அமைப்புகளை பற்றி தான் என்னது இன்றைய வகுப்பில் முழுமையாகவே என்னது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, அப்போ பாலிமர்கள் இயற்கையிலையும் கிடைக்கும், உங்களுக்கு என்னவாகவும் கிடைக்கும், செயற்கையாகவும் கிடைக்கும். சகப்பிணைப்பு அப்படின்னா என்னென்னா இட் இஸ் ஃபார்ம்டு பை ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் பிட்வீன் ஆட்டம்ஸ். ஓகே, இரண்டு வெவ்வேறான அணுக்களுக்கு இடையே எலக்ட்ரான்கள் என்பது பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. பகிர்ந்து கொள்ளப்பட்டு ஒரு பிணைப்பு உருவாக்கப்பட்டால் அது பார்த்திங்கன்னா என்னது சகப்பிணைப்பு என்று அழைக்கப்படுது. ஓகேவா, ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. இந்த பாண்ட் என்ன அப்படின்றத மட்டும் என்னது ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. குறிப்பாக எங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் பகிர்ந்து கொள்ளுதுன்னா வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் தான் பகிர்ந்து கொள்ளும். ஓகேவா, இது ஆட்டமை பற்றின இதில் ஒரு அடிப்படையான ஒரு தகவல் தான் இது. ஓகேவா, அப்போ வெளிக்கூட்டில் எப்பயுமே அணுக்கள்னு எடுத்துக்கிட்டால் நம்ம ஆல்ரெடி நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேயே ஃபுல்லாக சொல்லியிருப்போம். வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் தான் என்ன பண்ணும் அப்படின்னா உள்பகுதியில் இருக்கக்கூடிய புரோட்டான்களுடைய அஃபினிட்டிலிருந்து கொஞ்சம் விலகி காணப்படும். அப்போ வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய அணுக்களின் எலக்ட்ரான்களோடு என்னது ஒரு பரிமாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு ஏதுவானதாக இருக்கும். அப்போ வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் தான் என்னது இந்த எக்ஸ்சேஞ்சை நடத்துது. ஓகேவா, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. H2O மூலக்கூறுகளை நம்ம இதுக்கு சொல்லிக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லிக்கலாம். ஹைட்ரஜன் மூலக்கூறு இருக்குது, ஆக்சிஜன் மூலக்கூறுகள் இருக்குது. அப்போ அவற்றினுடைய என்ன ஏற்படுது, எலக்ட்ரான்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டு இரண்டு ஹைட்ரஜன்களுக்கும் ஒரு ஆக்சிஜனுக்கு இடையே பிணைப்பு ஏற்படுது. ஸோ இதை சகப்பிணைப்பு என்று நம்ம அழைக்கலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒன்று. ஸோ பாலிமர்கள் என்னது இரண்டு வகைப்படுது. ஒன்று நேச்சுரல் பாலிமர், இன்னொன்று சிந்தட்டிக் பாலிமர். நேச்சுரல் பாலிமருக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம், செல்லுலோஸ். ஓகே, செல்லுலோஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செல்லுலோஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது இதனுடைய செல் சுவர் பகுதி, தாவரங்களுடைய செல் சுவர் பகுதியில் எதனால் ஆக்கப்பட்டு காணப்படும், செல்லுலோஸால் ஆக்கப்பட்டு காணப்படும். புரதங்கள், அதே மாதிரி ரப்பர், இயற்கையிலே மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ரப்பர். ஓகேவா, டிஎன்ஏ, இதெல்லாம் நம்ம இயற்கையான பாலிமர்களுக்கு உதாரணமாக சொல்லலாம். நைலான், பாலிஸ்டைரின், பாலிஎத்திலின், பாலிவீனைல் குளோரைடு. ஓகேவா, இதை எல்லாத்தையும் நம்ம எதுக்கு உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னா என்னது செயற்கையான பாலிமர்களுக்கு என்னது இதை நம்ம உதாரணமாக சொல்லலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இவைகள்லாம் எந்த செயல்பாட்டின் மூலமாக சார் பாலிமர்களாக உருவாக்கப்படுதுன்னா அந்த செயல்பாட்டுக்கு பேர் தான் என்னென்னதுன்னா பாலிமரைசேஷன் அப்படின்னு பேர். பாலிமரைசேஷன், பாலிமர் ஆக்கல் அல்லது பலபடி ஆக்கல் செயல்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். ஓகே, அப்போ இந்த பாலிமரைசேஷன் ப்ராசஸ்னால் என்ன சார், இது ரெண்டு வகையில் நடக்குது. ஒன்று அடிஷன் ஆஃப் பாலிமர்ஸ், இன்னொன்று கண்டென்சேஷன் ஆஃப் பாலிமர்ஸ். ஓகே, ஒன்று சேர்க்கை பாலிமர்கள், இன்னொன்று என்னது குறுக்கு பாலிமர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சேர்க்கை பாலிமர்கள்னால் என்னென்னா ஒரே மாதிரியான யூனிட். இப்போ இது ஒரு முக்கோணம் இருக்குன்னா இதே மாதிரியான முக்கோணம் ஒரு முக்கோணத்தோடு இன்னொன்றும் ஒரு முக்கோணத்தோடு இன்னொன்றும் பார்த்திங்கன்னா என்ன சார் பண்ணுறோம்னா என்னது ஆட் பண்ணிக்கிட்டே போகிறோம்.
ஓகே, இதனால் கிடைக்கக்கூடியது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சேர்க்கை பாலிமர்கள் அல்லது அடிஷ்னல் பாலிமர்கள்னு சொல்லுவோம். இதில் ஒரு பொருளையும் இன்னொரு பொருளையும் இணைப்பதனால நம்ம கிட்ட இருந்து எந்த ஒரு பொருளும் வெளியேறுவது கிடையாது. ஓகே, எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வெளியேறுவது கிடையாது. ஓகேவா, அப்போ இதை அடிஷன் மட்டும்தான் பண்ணுறோம். இது அடிஷன் ஆகிறதால ஒரு நீரோ அல்லது வேறு ஏதாவது பொருட்களோ என்னது வெளியேறுவது கிடையாது. தேர் இஸ் நோ பை ப்ராடக்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அடிஷ்னல் மெத்தடில் ஒரு பாலிமரை நம்ம உருவாக்குறோம், சேர்க்கை. ஒரு பாலிமரோடு ஒரு மோனோமரோடு இன்னொரு மோனோமர் சேர்க்கும் பொழுது எந்த ஒரு விளைபொருளும் வராமல் ஒரு பாலிமர் உருவாக்கப்பட்டால் அதற்கு பேர் தான் சேர்க்கை பாலிமர். தேர் இஸ் நோ பை ப்ராடக்ட் ஓவர் ஹியர். அதே கண்டென்சேஷன் பாலிமர்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா, இதுலேயே நாம் வந்து டிஃப்ரெண்ட்டான மோனோமர்ஸை நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு சில பொருட்கள் இதிலிருந்து வெளியேறும். மைனஸ் என்பதே கிடையாது, எந்த ஒரு பொருளும் வெளியேறாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள் பை ப்ராடக்ட் என்பது கிடைக்கும். ஓகேவா, அப்போ பை ப்ராடக்ட் கிடைச்சி ஒரு பாலிமர் உருவாக்கப்பட்டால் அது கண்டென்சேஷன் பாலிமர்ஸ் அல்லது குறுக்கு பாலிமர்கள் என்று நம்ம அழைக்கிறோம். பை ப்ராடக்ட் உருவாகாமல் நமக்கு ஒரு பாலிமர் கிடைச்சா அதை வந்து சேர்க்கை பாலிமர்கள் என்று என்னது நாம் அழைக்கிறோம். ஓகேவா, சரி. அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூலக்கூறுகளின் அமைப்பு எப்படி சார் இருக்கும்? ஓகே, இந்த பாலிமர்களினுடைய மூலக்கூறு அமைப்பு எப்படி சார் இருக்கும்? ஒரு சில பாலிமர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட ஒரு சங்கிலி மாதிரி இருக்கும். ஓகேவா, அதுக்கு வந்து சைடு பிரான்ச்சுன்றதே காணாது. ஓகே, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா நீண்ட பாலிமர்கள். ஓகே, நீண்ட சங்கிலி போன்ற பாலிமர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், லைனியர் பாலிமர்ஸ் அப்படி சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இது வந்து எப்படி ஒரு தொடர்வண்டி மாதிரி என்னது நீண்டு கொண்டே போகும். அதுவே கிளைத்த பாலிமர்கள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நீண்ட தொடர் இருக்கும், அதற்கு அருகாமையில் என்னது பக்கவாட்டு கிளைகள் என்பது இருக்கும். லைனியராக ஆட் ஆகிட்டு போகிறப்ப சைட்லேயும் பிரான்ச்சஸ் இருந்துச்சுன்னா, பிரான்ச்சஸ்னால் வேறு ஏதாவது மூலக்கூறுகள் அல்லது அதே மோனோமர்ஸ் சைட் பிரான்ச்சஸ்லையும் நம்ம வந்து என்னது ஆட் பண்ணோம்னா அதுதான் கிளைத்த பாலிமர்கள் என்று அழைக்கிறோம். ஸோ லைனியர் பாலிமர்ஸ் அண்ட் வந்து என்னது பிரான்ச்டு பாலிமர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு சங்கிலி அப்படின்னு சொல்லுவாங்க. குறுக்கு சங்கிலினா என்ன சார்? குறுக்கு சங்கிலி பாலிமர்கள் அல்லது கிராஸ் லிங்க்டு பாலிமர்ஸ் அப்படின்னா என்னன்னா நீளமான மோனோமர்கள் இருக்கும் பொழுது அந்த இரண்டு மோனோமர்களுக்கும் இடையிலேயும் ஒரு பிணைப்பு ஏற்பட வல்லதாக இருந்தால் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறுக்கு பாலிமர், கிராஸ் லிங்க்டு பாலிமர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே நெட்வொர்க், ஓகேவா, பின்னல் பாலிமர்கள், வலைப்பின்னல் பாலிமர்கள் அப்படின்னா ஓகேவா அதனுடைய பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்படி இருக்கலாம் அல்லது இப்படி இருக்கலாம். ஓகே, குறுக்கல் பிணைப்புகளில் இருக்கலாம். ஓகேவா, ஒரு சங்கிலியோடு இன்னொரு சங்கிலி இணைந்திருக்கலாம், இந்த சங்கிலியோடு இது இணைந்திருக்கலாம். ஓகேவா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வலைப்பின்னல் பாலிமர்கள் என்று நம்ம வகைப்படுத்துகிறோம். ஸோ மொத்தம் 4 வகை: லைனியர், பிரான்ச்டு, கிராஸ் லிங்க்டு அண்டு வலைப்பின்னல் அல்லது நெட்வொர்க் பாலிமர்கள் அப்படின்னு என்னது நம்ம அழைக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு தான் அது வலிமையானதா, இலகுவானதா, நீட்சித்தன்மை, எலாஸ்டிசிட்டி இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில பாலிமர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளைகள் தான் இருக்கும். ஓகே, ஒரு சில பாலிமர்களுக்கு கிளைகளுக்கு கிளை இருக்கும். பிரான்ச்சுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரான்ச்சஸ் இருக்கும். அப்போ ஒரு பொருள் ரொம்ப ரிஜிடாக இருக்குன்னா எப்படி இருக்குது? ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஓகே, ஒருவேளை அது கிராஸ்டாக இருக்கா, அப்போ அங்கே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றது என்னது உருவாக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ பிரான்ச்சாக இருந்தால் ஃப்ளெக்சிபிள் கண்டிஷனுக்கு வரும் அல்லது வந்து மெல்லியதாக இருக்கும். ஓகேவா, அதுவே ஒரே ஸ்ட்ரென்த் லைன், ஒரே லைனாக இருந்து பிரான்ச் இல்லாமல் இருந்தது அது ரொம்ப ரிஜிடாக இருக்கும். அந்த பண்புகளை எல்லாத்தையும் நம்ம என்னது பின்வரக்கூடிய வகுப்புகளில் நம்ம இப்போ பார்க்க தான் போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அப்போ நேரியல் பாலிமர்கள், கிளைத்த பாலிமர்கள், என்னது குறுக்கு பிணைப்பு பாலிமர்கள் மற்றும் வலைப்பின்னல் பாலிமர்கள் என்று என்னது நம்ம அழைக்கிறோம். இதுக்கு உதாரணம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஹை டென்சிட்டி பாலியத்திலின். ஓகே, அதிக அடர்த்தி கொண்ட பாலியத்திலின் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஓகேவா, நல்லா வலிமையாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா ஒரே லைன் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஹை டென்சிட்டி பாலியத்திலின் அப்படின்னு சொல்லி HDPE, ஹை டென்சிட்டி பாலியத்திலின், ஹை டென்சிட்டி, ஓகேவா, ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின். ஓகேவா, HDPE, ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின். அப்போ LDPனா என்னது? லோ டென்சிட்டி பாலிஎத்திலின். ஓகே, அடர்த்தி குறைவாக இருக்கும், லெஸ் டென்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே பிரான்ச் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, சைடு செயின்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் LDPE. ஓகே, அதே மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய ரப்பரை நம்ம சல்ஃபரை வச்சு வல்கனைசேஷன் பண்ணுறப்ப, வல்கனைசேஷனை குறுக்கு பிணைப்புகளை உருவாக்கணும். ஓகேவா, அந்த வல்கனைசர் ரப்பரை வந்து நம்ம எதுக்கு உதாரணமாக சொல்லலாம்னா குறுக்கு பிணைப்பு பாலிமர்களுக்கு உதாரணமாக நம்ம சொல்லிக் கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேவா, அதற்கடுத்து
இதனுடைய இயற்பியல் பண்புகள் எப்படி இருக்குது, பாலிமர்களுடைய இயற்பியல் பண்புகள் எப்படி இருக்குது, அதை பொறுத்து இதை எப்படி நம்ம வகைப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங், தெர்மோபிளாஸ்டிக்ஸ் அப்படின்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது, இது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நெகிழ்வுத்தன்மை கொண்டதாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஓகே, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் மோல்டு பண்ணி என்ன பண்ணலாம்னா ரீஷேப்புக்கு கொண்டு வரலாம். அதுதான் தெர்மோபிளாஸ்டிக். யூ கேன் மோல்டு தெம், யூ கேன் ரீஷேப் தெம். அதை மோல்டிங் பண்ணி வேற ஒரு வடிவத்துக்கு நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். ஆனால் தெர்மோசெட் அப்படின்னு வந்துச்சுன்னா நெகிழ்வுத்தன்மை அற்றது அப்படின்னு அர்த்தம். நெகிழ்வுத்தன்மை அற்றதுன்னா ஒன்ஸ் அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணது தான். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மரங்களின் மீது பூசப்படக்கூடிய இந்த பிளாஸ்டிக் வகைகளாக இருந்ததுன்னா தெர்மோசெட் வகைகள் நீங்கள் என்ன பண்ண முடியாது, மறுபடியும் யூ காண்ட் ரீஷேப் தெம், யூ காண்ட் ரீமோல்டு தெம். ஓகேவா, அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, அதை மறுபடியும் மறு வடிவம் என்பது அதற்கு கொடுக்க முடியாது, மறு அமைப்பை உருவாக்க முடியாது. அதுக்கு பேர் தான் என்னென்னா தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்ஸ். ஓகே, தெர்மோசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஒன்று வந்து தெர்மோபிளாஸ்டிக்ஸ், இன்னொன்று தெர்மோசெட்ஸ். இன்னொரு வகை என்னன்னு கேட்டிங்கன்னா எலாஸ்டோமர்ஸ். எலாஸ்டோமர்ஸ்னால் என்னென்னா ஒரு பொருள், ஒரு பாலிமர் அதனுடைய உண்மையான அமைப்பிலிருந்து மிகவும் நீட்சி அடித்து காணப்படும். அந்த நீட்சியின் நீங்கள் ரிலீஸ் பண்ண உடனே மறுபடியும் அது எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய உண்மையான ஷேப்புக்கே என்னது அது வந்துடும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா எலாஸ்டோமர்னு சொல்கிறோம். குறிப்பாக தே ஆர் ஹைலி எலாஸ்டிக், அதிக மீள்தன்மை கொண்டவை. ஓகே, நீங்கள் இழுக்கும் பொழுது அதன் மீது விசையை கொடுக்கும் பொழுது அதனுடைய ஒரிஜினல் ஃபார்ம்லேருந்து என்னது எலாங்கேட் ஆகுது. நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறப்ப மறுபடியும் அதனுடைய ஒரிஜினல் ஃபார்முக்கே என்னது இது வந்துடுது. ஓகேவா, அப்போ இதை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது எலாஸ்டோமர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தெர்மோபிளாஸ்டிக், தெர்மோசெட் பிளாஸ்டிக்ஸ் அண்டு எலாஸ்டோமர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகே, இதனுடைய வகைகள். அதில் முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா பாலிஎத்திலின். ஓகேவா, இது உங்களுக்கு இருக்கக்கூடியது பாலிஎத்திலின். ஓகேவா, அப்போ எத்திலின்னா என்ன சார் அப்படின்றது தெரியணும். எத்திலின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா CH2. ஓகேவா, CH2. ஓகே, ஒரு கார்பன் இருந்ததுன்னா அந்த கார்பனை சுற்றி மொத்தம் எத்தனை பாண்ட்ஸ் இருக்கணும், 4 பாண்ட்ஸ் இருக்கணும். அதை மட்டும் மறக்கவே கூடாது. ஓகேவா, அப்போ ஒரு கார்பன் இருந்ததுன்னா CH, எத்திலினை மட்டும் நீங்கள் தனியாக எழுதுறீங்கன்னா மேலே ஒரு C கீழே ஒரு C போட்டுக்கிறீங்க. அப்போ ஒரு 2 பக்கமும் பிணைப்பு இருக்குது. ஓகே, அதே மாதிரி பக்கத்தில் CH and CH. ஓகே, CH2 CH2. ஓகே, கார்பன் மட்டும் வெற்றுமையாக இருந்தால் அதுக்கு 2 பாண்டு நீங்கள் போட்டுக்கணும். என்ன காரணம், ஒரு கார்பனுக்கு 4 பிணைப்புகள் என்பது என்னது காணப்படணும். அப்போ இதை தான் நம்ம எத்திலின் சொல்கிறோம். CH2 தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் எத்திலின் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இதை நம்ம எப்படியும் அழைக்கலாம்னா C2H4 அப்படின்னு அழைக்கலாம். இது எத்திலின். அப்போ இதே மோனோமர் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ இந்த எத்திலின் மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது CH2 மாதிரியே பல பொருட்கள் அதோடு இணைந்து காணப்பட்ட அதுக்கு பேர் தான் பாலிஎத்திலின். ஓகேவா, அப்போ எத்திலின் என்பது மோனோமர், ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய எத்திலின் பல எண்ணிக்கையில் அதனோடு சேர்க்கப்பட்டால் அதுக்கு பேர் பாலிஎத்திலின். அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். ஓகேவா, அப்போ இதுதான் எத்திலின். CH2 என்பது எத்திலின். இதே மாதிரி பல எத்திலின்கள் ஒன்றாக சேர்க்கப்பட்டால் அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலிஎத்திலின் என்று அழைக்கப்படுது. பாலிஎத்திலின் என்று அழைக்கப்படுது. அப்போ இந்த பாலிஎத்திலின் எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தெர்மோபிளாஸ்டிக். அப்போ என்ன பண்ணலாம், இந்த பாலிஎத்திலின் நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் ரீமோல்டு தெம். ஓகே, மெல்லியதாக காணப்படும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், அதை உருக்கி மறுபடியும் வேறொரு வடிவத்துக்கு நீங்கள் என்ன கொண்டு வரலாம். இது தெர்மோசெட் கிடையாது, தெர்மோபிளாஸ்டிக் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, இதனுடைய அமைப்பு, ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட், எத்திலின் மோனோமர்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கீவேர்டு. ஓகேவா, எத்திலின் மோனோமர்ஸ்னால் என்னது CH2 தான் நம்ம எத்திலின். ஓகேவா, அப்போ இதனுடைய பலபடியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது பாலி எத்திலின் என்று அழைக்கப்படுறோம். ஸோ இதுதான் இங்கே பக்கத்தில் N போட்டுறோம். N நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஓகேவா, ஸோ இது என்னென்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக பல்வேறு நீண்ட சங்கிலி வடிவங்களில் என்னது இது காணப்படுது. ஓகேவா, இதனுடைய வடிவங்களை எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் பாலிஎத்திலின். ஓகேவா, அதனுடைய வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம முதல் வகை வந்து பார்த்திங்கன்னா லோ டென்சிட்டி பாலிஎத்திலின், அடுத்த வகை ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா LDPE அப்படின்னு சொல்லக்கூடியது லைனியர் லோ டென்சிட்டி பாலிஎத்திலின். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா ஹை மாலிகுலார் வெயிட் லோ டென்சிட்டி பாலிஎத்திலின். ஓகேவா, அல்ட்ரா ஹை மாலிகுலார் வெயிட் பாலிஎத்திலின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை பற்றி நம்ம முழுமையாகவே நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இப்போ லோ டென்சிட்டி பாலிஎத்திலின், ஒரு பொருள் ஹை டென்சிட்டியாக இருக்குன்னா என்ன அர்த்தம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட சங்கிலியாக மட்டும் இருக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ CH2
CH2 CH2 அப்படின்னு மட்டும் சென்று கொண்டே இருந்தால் ஒரே லைனாக இருந்து அதுக்கு பிரான்ச் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன். பிரான்ச் இருந்ததுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன். அந்த பிரான்ச்சுக்கே பிரான்ச் இருந்ததுன்னா ஓகே அதை வந்து லைனியர் லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன் அப்படின்னு என்னது நம்ம அழைப்போம். ஸோ இங்கே நல்லா விளக்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள். ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? CH2 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 அப்படின்னு என்னது பல முறையில் ஒரே லைனாக போகக்கூடியது. இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அல்ட்ரா ஹை மாலிகுலார் வெயிட் பாலிஎத்திலீன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப இந்த ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன்லே ரொம்ப நீட்சி அடைந்து காணப்படுது. சங்கிலி ரொம்ப மிகவும் நீண்ட சங்கிலி, ஆனால் மிகப்பெரிய சங்கிலி. மிகப்பெரிய நீண்ட சங்கிலியை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா அல்ட்ரா ஹை மாலிகுலார் வெயிட் பாலிஎத்திலீன். அல்ட்ரா ஹை மாலிகுலார் வெயிட் பாலிஎத்திலீன் அப்படின்னு நம்ம அழைப்போம். பிரான்ச் இருந்ததுன்னா ஓகே, அதாவது பிரான்ச் இருந்து அந்த பிரான்ச்சிலேயே என்னது பக்கவாட்டு கிளைகள். ஓகே, ஒரு லைன் இருக்குது, அதுக்கு பிரான்ச் இருக்குது, அந்த பிரான்ச்சுக்கு பிரான்ச் இருந்துச்சுன்னா அது லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன். லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன். அதுவே லைனியர் லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லாங் செயின் இருக்கும், அதுக்கு ஒரு பிரான்ச்சஸ் மட்டும்தான் இருக்கும், அந்த பிரான்ச்சஸ்க்கு சைடு பிரான்ச்சஸ் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லைனியர் லோ டென்சிட்டி பாலிஎத்திலீனில் என்ன இருக்காது உங்களுக்கு சைடு பிரான்ச். இங்கே சைடு பிரான்ச்சஸ் இருக்குது, இதுதான் சைடு பிரான்ச், ஆனால் இங்கே சைடு பிரான்ச் இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்போ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா லைனியர். ஓகேவா, லைனியர் லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன். லைனியர் லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப என்னது முக்கியமானது. ஓகேவா, இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. ஓகே, அப்போ ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன்னா என்னன்னு தெரியும், லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், லைனியர் லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன்னா என்னன்னு தெரியும், அதே மாதிரி அல்ட்ரா ஹை மாலிகுலார் வெயிட் பாலிஎத்திலீன்னா என்னன்றது தெரியும். ஸோ அப்போ இந்த 4 வகைகளில் என்னது காணப்படுது. ஓகேவா, ரொம்ப முக்கியம். இந்த வரைபடத்தை வச்சே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ இதனுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது, தொடர்ந்து அடர்த்தியின் அடிப்படையில் எப்படி சார் இதை நம்ம சொல்லலாம் அப்படின்றத முதல்ல நல்லா பார்க்கலாம். ஓகேவா, இப்போ லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன்னா என்ன இருக்குது உங்களுக்கு ஹை லெவல் பிரான்ச்சு செயின்ஸ், அதிக அளவு பக்கவாட்டு கிளைகளும் இதில் காணப்படும். குறிப்பாக எந்த அளவுக்கு பிரான்ச்சஸ் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அது சாஃப்டாக இருக்கும். ஓகேவா, அப்போ மென்மையானதாக இது காணப்படுது. ஓகேவா, ஹைலி ஃப்ளெக்சிபிள். ஓகேவா, ஒளி ஊடுருவ, அதே மாதிரி இட் ஆல்சோ டிரான்ஸ்லூசன்ட். எப்படி இருக்கும்னா ஒளி ஊடுருவக்கூடிய தன்மையை கொண்டு காணப்படுது. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஏதாவது ஒரு பொருள் வச்சுருந்தீங்களா அது என்னது தெரிஞ்சுக்கொள்ளும். இட் இஸ் டிரான்ஸ்பேரண்ட். குறிப்பாக பிளாஸ்டிக் கேரி பேக் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதை நம்ம எதுக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த LDPE லோ டென்சிட்டி பாலிஎத்திலீனுக்கு நம்ம உதாரணமாக பிளாஸ்டிக் பேகு, ஓகேவா, பாட்டில்ஸ், நல்லா நீங்கள் வந்து ரொம்ப மெல்லியதாக இருக்கக்கூடிய பாட்டில்ஸ். ஓகேவா, நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த பாட்டில்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, அப்போ என்னது உங்களுக்கு இது ஸ்குவீசபிள் பாட்டில்ஸ். இதை எல்லாத்தையுமே நம்ம எதில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாட்டில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே என்னது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸும் இருக்குது. ஓகேவா, நல்ல நீரை குடித்ததுக்கப்புறம் அதை நம்ம கசக்கி போடக்கூடிய அல்லது என்னது உடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த இதுவும் என்ன இருக்குது அப்படின்னா இந்த பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. ஓகேவா, அப்போ நன்கு ஸ்குவீஸ் பண்ணக்கூடிய பாட்டில்ஸ், அந்த பாட்டில் நல்லா நசுக்கலாம் நீங்கள். ஓகே, அப்போ அதெல்லாம் எதனால் ஆக்கப்பட்டு காணப்படுதுன்னா லோ டென்சிட்டி பாலிஎத்திலீனால தான் என்னது ஆக்கப்பட்டு காணப்படுது. ஓகே, அதே மாதிரி ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன். ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீனாவே ஒரே லைனியர் செயின் தான், தேர் இஸ் நோ பிரான்ச்சஸ். அல்ட்ரா ஹைனா வெரி லாங் செயின். ஓகேவா, தேர் இஸ் நோ சைட் செயின். அல்ட்ரா ஹை மாலிகுலார் வெயிட் பாலிஎத்திலீன் அப்படின்னா ஓகே. அப்போ ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன்னா அதில் வந்து என்ன இல்லை, நோ பிரான்ச்சஸ். ஓகேவா, இதெல்லாம் விவரித்து சொல்லணும். அப்போ பிரான்ச்சே இல்லைன்னா அது வந்து எப்படி இருக்கும், டைட்டாக நல்லா ரிஜிடாக இருக்கும். ரிஜிட் மீன்ஸ் ஹை ஸ்ட்ரென்த் வில் பி தேர். அப்போ அதிகமான வலிமையோடு இருக்கும், அதை என்ன பண்ண முடியாது, உங்களால் ஈஸியாக பிரேக் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் டியூரபிலிட்டி ஆல்சோ இஸ் வெரி ஹை. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் ஹேட் லைனியர் ஸ்ட்ரெயிட் செயின்ஸ். ஓகே, தே வேர் டைட்லி பேக்டு. குறிப்பாக கெமிக்கல் எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், ஓகே, பைப்ஸு, ஓகே, மில்க் பாட்டில்ஸ், இது எல்லாமே எதனால் சார் ஆக்கப்பட்டு காணப்படுதுன்னா ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீனால தான் என்னது ஆக்கப்பட்டு காணப்படுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் LDPE will be transparent, HDPE will not be transparent. நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. எந்த அளவுக்கு சைடு பிரான்ச்சஸ் போகுது அந்த அளவுக்கு அது எப்படி இருக்கும், ரொம்ப மென்மையானதாக இருக்கும். அதை எளிதில் நீங்கள் என்ன பண்ணலாம், கிழித்து விடலாம். அது மட்டும் இல்லாமல்
இல்லாமல் டிரான்ஸ்பேரண்ட்டாகவும் என்னது இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ LDPE அண்டு HDPE இந்த வரைபடத்தை பார்த்து ரெண்டுமே பிளாஸ்டிக் தான். ஆனால் ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களால் ஈஸியாக கிழிக்க முடியாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னது உங்களால் ஈஸியாக என்ன பண்ணிட முடியும்னா அதை பிரேக் பண்ணிட முடியும். இட் இஸ் உள்ள என்ன இருக்குன்றது இங்கே தெரியும். இட் இஸ் டிரான்ஸ்பேரண்ட், டிரான்ஸ்லூசன்ட். ஓகேவா? அதுக்கடுத்து லைனியர் லோ டென்சிட்டி பாலிஎத்திலின். லோ டென்சிட்டி பாலிஎத்திலின்னாவே உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா சைடு பிரான்ச்சஸ் இருக்கும். அதுவும் லைனியர் லோ டென்சிட்டினா ஒரே ஒரு பிரான்ச்சஸ் தான் இருக்கும். தேர் இஸ் நோ பிரான்ச்சஸ்க்கு பிரான்ச்சஸ் இருக்காது. ஓகேவா? ஒரே ஒரு அதாவது ஒரு லாங் செயின் மோனோமர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மோனோமர்ஸுக்கு பக்கத்து கிளைகள் பக்கமாக ஒரே ஒரு கிளைகள் தான் காணப்படும். ஓகேவா? அதை தான் நம்ம லைனியர் லோ டென்சிட்டி பாலிஎத்திலின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா LDPயை விட கொஞ்சம் என்னவாக இருக்கும்னா இது டஃப்பாக இருக்கும். ஏன்னா LDPக்கு சைட் செயின்ஸ் பிரான்ச்சஸ்க்கு பிரான்ச்சஸ் இருக்கும். அதனால் அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா என்னது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆனால் அதை விட இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஓகே கொஞ்சம் டஃப்பராக இருக்கும். ஓகேவா? ரொம்ப கடினமானதாக தான், எதை விட LDPயை விட கடினமானதாக தான் இருக்கும். அதை விட கொஞ்சம் வலிமானதாக இருக்கும். ஓகேவா? ஓரளவுக்கு இதுவும் நெகிழ்வுத்தன்மை கொண்டதாக தான் இருக்கும். குறிப்பாக நிலங்களில் பயிரிடும் பொழுது ஓகேவா அந்த பயிர்களை பாதுகாப்பதற்காக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது பிளாஸ்டிக் ரேப்லாம் போடுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அக்ரிகல்ச்சுரல் ஃபிலிம்ஸ் ஓகேவா ஸ்ட்ரெச்சிங் ரேப்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு உதாரணமாக சொல்லலாம்னா இந்த LDPE அப்படின்றதுக்கு உதாரணமாக சொல்லலாம். அதே மாதிரி அல்ட்ரா ஹை மாலிகுலார் வெயிட் பாலிஎத்திலின்னா வெரி லாங் செயின், எதை விட HDPயை விட வெரி லாங் செயின், தேர் இஸ் நோ பிரான்ச்சஸ். ஓகே, அதை தான் நம்ம அல்ட்ரா ஹை மாலிகுலார் வெயிட் பாலிஎத்திலின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸ்ட்ரீம்லி லாங் பாலிமர் செயின். அப்போ எதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு கேட்டால் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலினை விட என்னது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வெரி ஹை ஸ்ட்ரென்த். ஓகேவா? ஃப்ரிக்ஷனே என்னது இதில் இருக்காது. வெரி லோ ஃப்ரிக்ஷன். ஓகேவா? இதுதான் அவற்றுக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள். ஓகே, இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக நன்கு கடினமான பொருட்கள், புல்லட் ப்ரூஃப் குண்டு துளைக்காத ஆடைகள் அதெல்லாம் தயாரிக்கணும்னா ஓகேவா இதை எதை பயன்படுத்துவாங்கன்னா அல்ட்ரா ஹை மாலிகுலார் வெயிட் பாலிஎத்திலின் தான் இதை பயன்படுத்துவாங்க. அல்ட்ரா ஹை மாலிகுலார் வெயிட் பாலிஎத்திலினை பயன்படுத்துவாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இந்த பாலிஎத்திலினுடைய காமனான இது ஓகேவா காமனான பண்புகள். ஓகேவா? குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது மின்சாரத்தை கடத்துமான்னு கேட்டிங்கன்னா மின்சாரத்தை கடத்தாது. மின்காப்பு தன்மை கொண்டதாக காணப்படும் பாலிஎத்திலின். ஓகேவா? LDPயாக இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா என்னது இலகுவான எடையை கொண்டதாக இருக்கும். HDPயாக இருந்தால் அதிக அளவு டியூரபிலிட்டி அதுக்கு இருக்கும். ஈரப்பதத்தை உட்கொள்ளுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது ஈரப்பதத்தை கவராது. ஓகே, ஈரப்பதத்தை எதுக்கு அப்போ மாய்ச்சரை என்ன பண்ணாது அப்சர்வ் பண்ணாது. குறிப்பாக நம்ம இதை போக்குவரத்துக்கு மற்ற விஷயங்களுக்கு என்னது இது பேக்கேஜிங் மெட்டீரியலாகவும் எதை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த HDPE LDPE போன்றவற்றை பயன்படுத்தி கொள்ளலாம். குறிப்பாக மின்சாரத்தை கடத்தாத தன்மை கொண்டதால் கேபிள் ஒயர்ஸில் இதை நம்ம என்னது பயன்படுத்தி கொள்ளலாம். அமிலம் காரம் உப்புகளால் இது பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கும் பாதிக்காது. அமிலங்களாலும் பாதிக்கப்படாது, என்னது உப்பு போன்ற பொருட்களாலும் பாதிக்கப்படாது. அதே மாதிரி காரங்களாலும் என்னது இது பாதிக்கப்படாது. ஓகேவா? எந்த ஒரு கரைப்பான்களாலும் என்னது இந்த பாலிஎத்திலின் பொருட்கள் வந்து பாதிக்கப்படாது. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மறுசுழற்சி செய்ய முடியுமானா ஏன்னா இது வந்து தெர்மோ செட் கிடையாது, தெர்மோ பிளாஸ்டிக். என்ன பண்ணலாம் இதை நீங்கள் மறுசுழற்சி செய்ய முடியும். ரீமோல்டு என்னது இதை பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பாலிப்ரொப்பலின். ஓகே, அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னது பாலிப்ரொப்பலின். ஓகேவா? இந்த பாலிப்ரொப்பலின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா CH2 CH3 இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரொப்பலின் அப்படின்னு சொல்லுவாங்க. CH2 CH3. ஓகேவா? முன்ன வந்து நம்ம என்ன பார்த்தோம் எத்திலின்ல CH2 ஓகே, CH2 அதுவும் கார்பனுக்கு நடுவில் தான் என்னது உங்களுக்கு வந்து பாண்டிங் டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ CH2 அப்படின்றது எத்திலின். ஆனால் இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா CH2 CH3. ஓகேவா? அப்போ இங்கே எப்படி சார் இருக்குது அப்படின்னு பாருங்கள். கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் H. அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும்னா கார்பன் H. ஓகேவா? அப்போ இங்கே CH3 வருது. CH2 C டபுள் பாண்ட் C அண்டு CH3. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ப்ரொப்பலின் அப்படின்னு அழைக்கிறோம். அப்போ இந்த ப்ரொப்பலின் மாதிரியே நிறைய ப்ரொப்பலின்கள் இதில் ஆட் ஆகி இருந்ததுன்னா அதுதான் பாலிப்ரொப்பலின். எப்படி எத்திலினில் பல எத்திலின்கள் ஒன்று சேர்ந்தது பாலிஎத்திலின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி பல ப்ரொப்பலின்கள் ஒன்று சேர்ந்ததை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலிப்ரொப்பலின்
பாலிப்ரொப்பலின் அப்படின்னு என்னது நம்ம இதை அழைக்கிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதனுடைய வரைபடத்தை எழுதிக்கிங்க. குரூப் 2 எழுதக்கூடியவங்களாக இருந்தால் இதை ஃபுல்லாக எழுதிக்கிங்க. குரூப் 2A இருக்கக்கூடியவங்க இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ப்ரொப்பலின்னா இது, பாலிப்ரொப்பலின்னா என்ன என்பதை நீங்கள் என்னது புரிந்து கொள்ளணும். ஓகே, அப்போ CH2 CH3 என்ற அமைப்பு பலபடிகளாக போய்கொண்டே இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இதுதான் ஒரு ப்ரொப்பலின். ஓகேவா? அப்போ இதே மாதிரி என் நம்பர் அப்படின்னு போட்டிங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு என்னன்னு போட்டிங்கன்னா முடிஞ்சுது. அதுதான் பாலிப்ரொப்பலின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த பாலிப்ரொப்பலின் என்ன வகை சார்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் ஆல்சோ இஸ் ஏ தெர்மோபிளாஸ்டிக். அப்போ என்ன பண்ணலாம்? இதை நம்ம ரீமோல்டு பண்ணலாம். இது நெகிழ்வுத்தன்மை கொண்டதாக காணப்படும். இதை நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ரீமோல்டு பண்ணிக்கலாம். எதை வச்சு இந்த இது தயாரிக்கிறோம்? ப்ரொப்பலின் மோனோமர்களை வச்சு நம்ம என்னது இது தயாரிக்கிறோம். சாரி, ப்ரொப்பலின். ஓகேவா? எத்திலின்னா CH2 ப்ரொப்பலின்னா CH2 CH3. ஓகேவா? அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேவா? அப்போ ப்ரொப்பலின் மோனோமர்களை வச்சு தான் நம்ம எதை உருவாக்குறோம் அப்படின்னா அது பாலிப்ரொப்பலின் அப்படின்பதை என்னது நம்ம உருவாக்குகின்றோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான். நீங்கள் இதை இப்படி கூட எழுதலாம். அப்படி இல்லைனா எப்படி எழுதலாம்னா இதை விரிவாக எழுதிங்கன்னா இன்னும் புரியும் உங்களுக்கு. ஓகேவா? கார்பன் பவர் H, அதுக்கடுத்து கார்பன். ஓகேவா? H இது ப்ரொப்பலின். இதை என்டையர் சிஸ்டத்தில் கொண்டு வந்து ஓகேவா என் அப்படின்னு போட்டிங்கன்னா இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா என்னது? பாலிப்ரொப்பலின் அப்படின்னு என்னது நம்ம அழைப்போம். பாலிப்ரொப்பலின் அப்படின்னு அழைப்போம். ஏன்னா என்னன்னா என் நம்பர் ஆஃப் திஸ் ப்ரொப்பலின் மோனோமர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதை பற்றின விஷயங்களே என்னது நம்ம முழுமையாக பார்ப்போம். ஓகே, இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், பாலிப்ரொப்பலின்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்கும்னா அதிக வலிமை கொண்டதாக இருக்கும், நீடித்து உழைக்கக்கூடியது. ஓகேவா? இதுவும் அமிலங்கள் காரங்களால் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதிக்கப்படாது. ஓகேவா? இட் ஆல்சோ கிவிங் ரெசிஸ்டன்ஸ் டு வாட்? ஆசிட்ஸ் அண்ட் பேஸ். அமிலங்கள் மற்றும் காரங்களுக்கு எதிர்ப்புத்தன்மையை என்னது உருவாக்கக்கூடியது. அதனால் நம்ம இதை எதில் பயன்படுத்தலாம்னா மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். குறிப்பாக இப்போ குளுக்கோஸ் போன்ற மாதிரியான பொருட்களை எடுத்து வரக்கூடிய கண்டெய்னர்களாகவும் நம்ம இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா மருத்துவ பொருட்கள் அது கொண்டு வரக்கூடிய கண்டெய்னரோடு ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. அப்படி ரியாக்ட் பண்ணால் அது என்னவா மாறும்? அதனுடைய தன்மை மாறி போகும். அப்போ மருத்துவ உபகரண பொருட்களை, மருத்துவ லிக்யூட் பொருட்களை நம்ம எடுத்துகிட்டு வரப்ப அந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ரியாக்டண்ட்டாக இருக்கக்கூடாது. ஓகே, அந்த பொருளோடு ரியாக்ட் ஆகக்கூடாது. அப்போ அதனுடைய பிஹெச் வேறு எது வேணாலும் இருக்கலாம். ஆசிடாக இருக்கலாம், பேஸாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், சால்ட்டாக கூட இருக்கலாம். அப்போ ஆசிட் பேஸ் சால்ட்டுக்கு ஆசிட் பேஸ் சால்ட் ரியாக்ஷனுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய பொருட்களை தான் நம்ம என்னது எடுத்துக்கொள்ளணும். அந்த தன்மை எதுக்கு இருக்குன்னா இந்த பாலிப்ரொப்பலினுக்கு இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி வெப்பத்தை தாங்கக்கூடிய தன்மை கொண்டதா சார்? எஸ், இதுக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட். ஓகே, நீங்கள் அதிக அளவு வெப்பம் கொடுத்தாலும் இது என்னது உருகாது. அப்போ 160 170 டிகிரி செல்சியஸ் அளவிலான வெப்பத்தை என்னது இது தாங்கக்கூடிய தன்மை கொண்டதாக தான் இருக்குது. பாலி எத்திலினை விட அதிகமாக என்ன பண்ணுது? இது வெப்பத்தை தாங்கக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரப்பதத்தை இது அப்சர்வ் பண்ணாது. இட் டு நாட் அப்சர்வ் மாய்ஸ்சர் அண்ட் வாட்டர். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்பரப்புகளில் கூட என்னது அவுட்டர் என்விரான்மெண்ட்டில் கூட என்னது இதை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். எது? பாலிப்ரொப்பலின். ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதில் உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துகிட்டு வரலாமா? ஏன்னா இது ஆசிட் பேஸ் சால்ட், மூணுலையுமே ரியாக்ட் ஆகாது. அப்போ உணவுப் பொருட்கள் எடுத்துகிட்டு வரக்கூடிய கண்டெய்னர்களாகவும் நம்ம எதை பயன்படுத்தி கொள்ளலாமா? இந்த பாலிப்ரொப்பலின் பொருட்களை என்னது நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலிப்ரொப்பலினுடைய வகைகள் என்ன சார் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பாலிமர்ஸ் பார்த்தீங்கன்னா PPH, ஹோமோ பாலிமர். ஓகே, ஒரே மாதிரியான யூனிட்ஸ், ஒரே மாதிரியான பாலிமர்களால் மட்டும். ஏன்னா அதில் எந்த ஒரு வேறொரு பொருட்கள் எந்த ஒரு கலப்பும் இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா? ப்ரொப்பலின் பொருட்கள் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த ஒரு மிக்சிங் இருக்கவே இருக்காது அதில். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஹோமோ பாலிப்ரொப்பலின் அப்படின்னு அழைப்போம். தேர் இஸ் நோ மிக்சேஜ் ஆஃப் எனி அதர் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? இதனுடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது? ரிஜிடாக இருக்கும். அப்போனா என்ன அர்த்தம்? ரிஜிட்னாவே வெரி லாங் செயின் அப்படின்னு அர்த்தம். தேர் இஸ் நோ பிரான்ச்சஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஒரே லாங் செயினாக இருக்குது. ஓகே, இதில் பிரான்ச்சஸ் இல்லை. ஓகேவா? அதுக்கடுத்து இது எதில் சார் பயன்படுது? குறிப்பாக வாகனங்களுடைய பாகங்கள் தயாரிப்பதற்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு எதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம்? இந்த ஹோமோ பாலிமர் பாலிப்ரொப்பலினை என்னது நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும்
ஹோமோ பாலிப்ரொபிலின் எந்த ஒரு மாசும் கிடையாது. அதில் எது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எது மட்டும் தான் இருக்குது, பாலிப்ரொபிலின் மட்டும்தான் இருக்குது. அதுவே ரேண்டம் கோபாலிமர் அண்ட் பிளாக் கோபாலிமரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் எதையும் சேர்த்துருக்கானா, எத்திலினையும் சேர்த்துருக்கான். எத்திலினையும் என்ன பண்ணியிருக்கான், சேர்த்துருக்கான். குறிப்பாக ரேண்டம் கோபாலிமர்னா ஏதாவது ரேண்டமாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல எங்காவது ஒரு 100 சங்கிலிகள் இருக்குன்னா ஒரு 101வது சங்கிலி எத்திலின் கலந்துருக்கலாம், ஒரு 50வது சங்கிலியில் எத்திலின் கலந்துருக்கலாம், அல்லது ஒரு 79வது சங்கிலியில் என்ன பண்ணியிருக்கலாம், எத்திலினா கலந்துருக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியதை ரேண்டம் கோபாலிமர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. அதே மாதிரி பிளாக் கோபாலிமர்னா என்ன சார் அப்படின்னா 10 பாலிப்ரொபிலின் இருக்குன்னா 11வது பாலிப்ரொபிலின் என்னவா இருக்கும், இந்த எத்திலினா இருக்கும். அதுக்கு அடுத்து 10 பாலிப்ரொபிலினா இருக்குதுன்னா அதுக்கு அடுத்து 11வதா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்திலின் இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட சிஸ்டமைஸராக எத்திலின் மாசுக்கள் போன்றவற்றை நம்ம அதில் சேர்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வேறு பொருட்களை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நம்ம சேர்க்கும் பொழுது அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பிளாக் கோபாலிமர் பாலிப்ரொபிலின் அப்படின்னு நம்ம அழைப்போம். ஓகேவா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ பாலிமர் பாலிப்ரொபிலின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, பாலிப்ரொபிலின் கூட ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எத்திலின் சேர்க்கணும். ஓகேவா. இதில் 2 வகை. அதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரேண்டம் கோபாலிமர் பாலிப்ரொபிலின் அண்ட் பிளாக் கோபாலிமர் பாலிப்ரொபிலின் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ரேண்டம்னா ரேண்டம். ஓகேவா. 30வதுல இருக்கலாம், 40வதுல இருக்கலாம், ஓகே 70வதுல இருக்கலாம், அதுக்கடுத்து 110வதுல இருக்கலாம். அந்த மாதிரி ரேண்டமாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல எத்திலின்களை சேர்த்து வைக்கிறது. அதுவே ஒரு சிஸ்டமைஸராக 10 பாலிப்ரொபிலினுக்கு ஒரு எத்திலின், அடுத்து 10 பாலிப்ரொபிலினுக்கு ஒரு எத்திலின் அப்படின்ற மாதிரி கொண்டு போனதீங்கன்னா ஒரு சிஸ்டமைஸ்டு மெத்தடில் கொண்டு போனால் அதுதான் என்னன்னு சொல்லணும்னா பிளாக் கோபாலிமர் பாலிப்ரொபிலின். ஓகேவா. குறிப்பாக அதிக அளவு ஸ்ட்ரென்த் எதுக்கு சார் இருக்குது அப்படின்னா இந்த பிளாக் கோபாலிமர் பாலிப்ரொபிலினுக்கு இருக்குது. ஓகே. குறிப்பாக மெடிக்கல் டிவைசஸ் இது டிரான்ஸ்பரன்சி அதிகமாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா ரேண்டம் கோபாலிமர் பாலிப்ரொபிலினுக்கு இருக்கக்கூடியது. ஓகேவா. அதே மாதிரி மெடிக்கல் டிவைசஸ் தயாரிக்கிறதுக்கு எது பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரேண்டம் கோபாலிமர் பாலிப்ரொபிலின். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பிளாக் கோபாலிமர் பாலிப்ரொபிலின் எப்படி சார் கிடைக்குன்னா இண்டஸ்ட்ரியில் அதிகமான கனரக பொருட்களை கொண்டு செல்வதற்கு எது பயன்படுதுன்னா இந்த பிளாக் கோபாலிமர் பாலிப்ரொபிலின் பயன்படுது. ஓகேவா. அப்போ ஹோமோனா ஒரே மாதிரியான பாலிப்ரொபிலின், அதே கோபாலிமர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலிப்ரொபிலின் கூட எத்திலின் போன்ற பொருட்களை சேர்க்கிறது. அந்த கோபாலிமர்லேயே 2 வகை இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கோபாலிமர் பாலிப்ரொபிலின். ஓகேவா. இந்த வகைகளை தெரிஞ்சுக்குங்க, இதனுடைய பண்புகளை தெரிஞ்சுக்குங்க, இதனுடைய பயன்பாடுகளை தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து பாலிப்ரொபிலினை பற்றி பார்த்துருக்கோம், பாலி எத்திலினை பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து பாலிவீனைல் குளோரைட், பிஇடி, நைலான், டெஃப்லான் போன்ற பொருட்களை பற்றி போன்ற பாலிமர்களை பற்றி அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். நன்றி.